பா இது வல்லவா செருப்படி, அதுவும் கெஸ்ட்டை வர வச்சு கெஸ்ட்டால் மற்ற கண்டஸ்டண்ட்டுகளுக்கு செருப்படி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த விதத்தில் சாம்பார் டீம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். சத்தியமாக இப்படி ஒரு ட்விஸ்ட்டை யாருமே எதிர்பார்க்கல, யாரும் யோசிச்சு கூட பார்க்கல. ஏன்னா அப்படி ஒரு ட்விஸ்ட்டு பூர்ணிமா அப்படி ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டு போயிட்டாங்க. அண்டு 3 காயின் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் ஸ்குவாடுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன், எதுக்கு, அப்படி என்னதான் ட்விஸ்ட் வச்சாங்க பூர்ணிமா அவர்கள் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக் வந்து பார்க்குறோம். நிறைய பேர் வீடியோ கால் பார்க்குறீங்க, பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ லைக் போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பூர்ணிமா அவர்கள் வந்து கெஸ்ட்டாக உள்ளர வந்திருந்தாங்க. எல்லோ அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து லீட் ரோலில் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொமோஷனுக்கு வந்திருக்காங்க. ஸோ இவங்க வர்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கலவரமெல்லாம் நடந்துருச்சு. சொல்லப்போனால் அந்த சாம்பார் ஸ்குவாட் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு மாதிரி வெஞ்சன்ஸ் கேம் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் வெஞ்சன்ஸ் கேம் விளையாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு அத்தனை டிஷ்ஷஸ் சமைச்சு கஷ்டப்பட்டு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம், கஷ்டப்பட்டு நாங்கள் என்டர்டெயின் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் ஒரு பாயிண்ட் கூட கொடுக்காம போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் வந்து இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து பார்த்திங்கன்னா பழி வாங்கும் விதத்தில் வந்து இன்றைக்கி ஏதோ ஒன்று பண்ணியே தீரணும்டா, ஏன்னா நம்மளுடைய கஷ்டத்தை இவங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க எனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அக்காங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு வேலையை வந்து பார்த்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு முழுக்க வந்து அந்த பூண்டோடைய தோள்கள் பகுதிகள் வந்து இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா பரப்பிட்டே வந்திருந்தாங்க. இவங்களும் க்ளீன் பண்ணிகிட்டே வந்திருந்தாங்க. ஒரு கட்டத்தில் விக்ரம் வந்து வேணுமனே இவங்க பண்ணுறாங்க போல அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க நீங்கள் சுத்தமாக கொஞ்சம் கூட உங்களுக்கு சென்ஸே கிடையாதா, என்ன நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, இப்படி தான் கொட்டிகிட்ருப்பீங்களா, கெஸ்ட் வேறு வராங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க, என்னங்க இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி விக்ரம் ஒரு மாதிரி வந்து காண்டாயிட்டாப்புல. நம்ம பார்வதி எது சொல்கிறாங்க, ஏப்பா நீங்கள் தானேப்பா சொன்னீங்க கிச்சன்லேயே இருக்கீங்க, எப்பயுமே என்டர்டெயின்மெண்ட்டே வந்து பண்ணுறதில்ல அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா, அப்போ நாங்கள் என்டர்டெயின் பண்ணிகிட்ருக்கோம், ஜாலியாக ஆடிட்டுருக்கோம், விளையாடிட்டுருக்கோம். இப்போ பூண்டு உரிச்சிட்ருக்கோம், பூண்டு உரிக்கிறத நாங்கள் ஆடிக்கிட்டே உரிப்போம், நீங்கள் எப்படி வந்து ஆடிக்கிட்டே மாப்பிங் போடுறீங்க, எப்படி நீங்கள் ஆடிக்கிட்டே வந்து பாத்ரூம் கழுவுறீங்க, அந்த மாதிரி நாங்கள் பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டே நாங்கள் வந்து பூண்டு உரிக்கிறோம். அது கீழே விழுந்தா நாங்கள் என்னப்பா பண்ணிட்டோம், க்ளீனிங் டீம் நீ தானே, எடுத்து க்ளீன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி இவங்க வெறுப்பேற்றுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சரியான இன்சிடெண்ட்டை வந்து பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் பார்வதி, ஒரு பக்கம் வியானா, ஒரு பக்கம் சாண்ட்ரா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கீழே அதாவது இறங்கி வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எப்படி பார்த்தாலும் இவங்க காயின் கொடுக்க போகிறதில்ல. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு இவ்வளோ டீசெண்டாக வந்து விளையாடிக்கிட்டே, ஆல்ரெடி ரவா கஞ்சி தான் இன்றைக்கி வந்து காசணும் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருப்பாடாக நம்மளுடைய கனியக்காவே இப்படி பண்ணிட்டாங்க. சரி இதுக்கப்புறம் என்ன நேர்மை நீதி மயிறு மட்டை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இஷ்டத்துக்கு வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் இல்லை, ஏன்னா கெஸ்ட்டு வர போகிறாங்க, என்ன நீங்கள் இப்படி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி விக்ரம் ஒரு பக்கம் வந்து கேள்வி கேட்குறாரு, இன்னொரு பக்கம் எப்ஜே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேள்வி கேட்குறாரு, இன்னொரு பக்கம் கமருதீன் உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையா, என்ன நீங்கள் இல்லை இப்படி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கிடையில் தான் நம்ம பூர்ணிமாக்கா வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. ஓகேவா, என்ட்ரி கொடுத்துட்டு அவங்களுடைய ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் வந்து பண்ணி முடிக்கிறாங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நானும் வந்து இந்த வீட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் இல்லையா, இந்த டாஸ்க்கை வந்து விளையாடணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்ட் ரூம் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. ரெஸ்ட் ரூம் போகும்போது அப்படியே பயங்கரமாக மேட்டெல்லாம் விரித்து, ஓகே ரெட் கார்பெட்லாம் வந்து விரித்து பயங்கரமாக பாட்டெல்லாம் போட்டு செம்ம ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு வைப் பண்ணிவிட்டு அவங்க ரெஸ்ட் ரூமுக்குள்ளே விடுறாங்க. அப்புறம் மறுபடியும் வெளியே வராங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணி விடுறதுலேருந்து எல்லா வேலைகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்ம என்ஜாய்புல்லாக வந்துருந்தது. அதுக்கப்புறம் க்ளீனிங் டீம் நம்மளுடைய விக்கல்ஸ் டீம் ஓகேங்களா, அவங்களும் செம்மையாக பாட்டு பாடி என்ஜாய் பண்ண வச்சு பயங்கரமாக ஒரு கேம்ஸ் எல்லாம் விளையாட வச்சு நல்ல தரமான ஒரு டாஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அக்கா வந்து பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் ஏரியாவுக்கு வந்து போகிறாங்க. கிச்சன் ஏரியாவுக்கு போனாங்க. எல்லாரும் பாவம் மும்பரமாக உட்காந்துக்கிட்டு சமைச்சிட்ருக்காங்க. பெருசாக என்டர்டெயின் கூட வந்து பண்ணல. நம்ம பாரு அக்கா தான் வந்து பார்த்திங்கன்னா பப்பாயை வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஏன் அப்படின்னா அவங்க கெஸ்ட்டுக்கு ஏதாவது சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி சமைச்சிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இவங்க விளையாடி முடிச்சிட்டாங்க இல்லையா, விளையாடி மீன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க, சுற்றி பார்த்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பிக் பாஸ் அவர்கள் ஸ்டோர் ரூமுக்கு போயிட்டு அங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும் எத்துன்னு வாங்கடா அப்படின்னு சொல்லி எட்னரை சொல்லிட்டாப்புல. எட்னர் சொன்ன உடனே எட்னந்தாக்கா எல்லாத்துலேயும் காயின் இருக்குது, ஓ மை காட் என்னடா காயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விக்ரமுடைய டீம் இருக்கு இல்லையா, விக்ரம் டீமுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காயினும் என்னமோ தந்தாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் வந்து இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 காயின் வந்து கொடுத்தாங்க. விக்ரம் டீமுக்கு வந்து ஏன் ஒரு காயின் கொடுத்தாங்க அப்படின்னா, கீழே எல்லாம் வந்து ரொம்ப டஸ்டெல்லாம் வந்து விழுந்துட்டு இருந்தது, அப்புறம் பூண்டு காகிதமெல்லாம் வந்து விழுந்துட்டு இருந்தது. ஸோ அதனால் வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு காயின் தான் கொடுப்பேன். ஆக்சுவலாக நான் 2 காயின் வந்து கொடுத்துருக்கணும். என்டர்டைன்மெண்ட்லாம் நல்லா தான் பண்ணிங்க, செம்மையாக பாட்டு பண்ணிங்க, எல்லாமே ஓகே தான், நல்லா கேரி ஓவர் பண்ணிங்க, எல்லாமே ஓகே தான். ஆனால் க்ளீனிங்காக இல்லை அந்த இடம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொன்னாங்க நம்ம பூர்ணிமாக்கா. அப்பயே வந்து பார்த்திங்கன்னா இவங்க முகத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு மியூசிக் போட்டு ரெட்டு கலரில் மூஞ்சி மாறும்ல, அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இது வரைக்கும் ட்விஸ்ட்டு வேறு,
எல்லாருமே என்ன யோசிச்சாங்கன்னா பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணியிருக்காங்க, குறைஞ்சபட்சம் 2 பாயிண்ட்டாவது நமக்கு வந்து கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சாங்க. ஏன் அங்கெல்லாம் வந்து குப்பை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இதில் சமாளிஃபிகேஷன் வேறு நம்ம விக்ரம் அவர்கள் இல்லை அதாவது எங்ககிட்ட பூ கிடையாது, அதனால தான் கெஸ்ட்டுக்காக நாங்கள் பூவை போட்டு வரவேற்றோம். அப்புறம் பூண்டு எவ்வளோ ரொம்ப முக்கியம், உடம்பு குறையும், இதுக்கு யூஸ் ஆகும், அதுக்கு யூஸ் ஆகும், அந்த மாதிரி வந்து கெஸ்ட்டு வந்து ரொம்ப முக்கியமான ஆள் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக நாங்கள் பூண்டோடைய காகிதத்தெல்லாம் வந்து கீழே போட்டு வச்சுருக்கோம், தோல்லாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஆனாலையும் வந்து பூர்ணிமா அதை ஏற்றுக்கலை. ஓகேங்களா, ஒரு பாயிண்ட்டு தான் வந்து கொடுத்தாங்க. அடுத்ததாக சாம்பார் டீமுக்கு வந்து வராங்கங்க. எத்தனை பேருங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறது, எத்தனை பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறது. ஏன் அப்படின்னா அவங்க தான் அந்த இதெல்லாத்தையும் போட்டதே, அவங்க தான் எல்லாத்தையும் பண்ணாங்க, அவங்க தான் எல்லாத்தையும் செஞ்சாங்க, இவங்க தான் எல்லாத்தையும் டஸ்ட் பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் குப்பையாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லா 2 டீமும் சேர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, அப்போ பூர்ணிமா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பாயிண்டில் கிளியராக இருந்தாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் ரெண்டு டீமும் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ண உங்களுக்கான எல்லா பாயிண்ட்ஸும் நான் வந்து கொடுத்துட்டேன். ஓகே, பட் சாம்பார் டீம் இருக்கு இல்லையா, இவங்கள நான் பார்த்தேன். அப்கோர்ஸ் என்டர்டைன்மெண்ட் வந்து பெருசாக பண்ணலை. நானும் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து இருந்திருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நான் ஸ்மால் பாஸ் வீட்டில் வந்து இருந்திருக்கேன், குக்கிங் டீம்லேயும் வந்து இருந்திருக்கேன். நான் பெருசாக சமைக்கலாம் மாட்டேன், ஆனாலே குக்கிங் டீமில் வந்து இருந்திருக்கேன். 16 பேருக்கு 15 பேருக்கு சமைக்கிறது ஒன்றும் அவ்வளோ சுலபம் கிடையாது. அந்த ஒரு விஷயத்தை வந்து அந்த டீம் வந்து அவ்வளோ ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஸ்மெல்லெல்லாம் அங்கேருந்து அப்படியே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் இல்லை அவங்க வந்து டாஸ்க்குக்காக சமைக்கல, அவங்களுக்காக சமைக்கிறாங்க, அப்படி இப்படி வந்து என்ன வேணால் இருக்கட்டும், அந்த டீம் வந்து 15 பேருக்கு வந்து சமைக்கிறாங்கல்ல, 16 பேருக்கு வந்து சமைக்கிறாங்கல்ல, உப்பு கொஞ்சம் கூடும் குறையும், காரம் கீரம் எல்லாம் ஒரு அளவாக சமைக்கிறாங்கல்ல, அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நாங்கள் 3 பாயிண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க நம்மளுடைய பூர்ணிமா அவர்கள். அப்கோர்ஸ் என்டர்டைன்மெண்ட் இல்லை, ஆனால் தொடர்ந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாங்க. நீங்கள்லாம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து நான் 3 பாயிண்ட் தரேன், 3 காயின் தரேன் அப்படின்னு சொல்லி 3 காயினை வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அது வந்து மிகப்பெரிய அளவில் அப்ரிஷியேட்டபிளான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு ஒரே சந்தோஷம் தாங்கலை, மற்றவங்களுக்கெல்லாம் அப்படியே மூஞ்சி கீஞ்செல்லாம் அப்படியே வேர்த்து போச்சு. ஓ மை காட், என்னடா இப்படி ஆயிடுச்சு, அவங்களுக்கு 3 பாயிண்ட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் அப்படின்றவங்க வந்து இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 2 காயின் வந்து கொடுத்தாங்க. 2 காயின் கொடுக்குறோம் அப்படின்னு உடனே ஓடி வந்து அப்படியே தலையை கீழே போட்டு கும்பிடு போட்டு வாங்கிட்டு போகிறாங்க. காயின் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து தெரியுதுல்ல. அப்படி தானே மற்ற டீமுக்கும் காயின் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது தெரியுது. நாங்கள் எஃபர்ட் போட்டிருக்கோம், என்டர்டெயின் பண்ணியிருக்கோம், எல்லாத்தையும் கழட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பாயிண்ட்ஸை கொடுக்குறாங்க அப்படின்னா, காயின்ஸை கொடுக்குறாங்கன்னா ஓடி போய் தலையை குனிஞ்சி, எப்படி தலையை குனிஞ்சி அப்படியே பயங்கரமாக வணங்கி வாங்குறாங்கங்க. கடவுள்கிட்ட வரம் வாங்குற மாதிரி வந்து வாங்குறாங்க. அவ்வளோ முக்கியம் அப்படின்னு தெரியுதுல்ல அந்த காயின். அப்போ அவங்களுக்கு மட்டும் என்ன, இன்றைக்கெல்லாம் வேலை செஞ்சு நின்றுட்டு வேலை செஞ்சு உங்களுக்கு 15 டிஷ் 20 டிஷ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு, அதுவும் ஒவ்வொருத்தருக்கும் தேவையான டிஷ்ஷு தேவைன்னாக்கா அவங்க வந்து புதுசாக போய் எழுதுனாங்க அப்படின்னா அதை அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். அதெல்லாம் அவங்க பண்ணி கொடுத்துட்ருக்காங்கல்ல. அவங்களுக்காக அட்லீஸ்ட் ஒரு காயின், ஒரே ஒரு காயின் என்டர்டைன்மெண்ட் வந்து பண்ணலைங்க. ஆனாலும் நீங்கள் சமைச்சிங்க. பூர்ணிமா சொன்ன பாயிண்டில் தான் நானும் நிற்கிறேன். பூர்ணிமா சொன்ன பாயிண்ட்டை மட்டுமே சொல்லிட்டு கூட நீங்கள் வந்து ஒரே ஒரு காயின் வந்து கொடுத்துருக்கலாம். சுத்தமாக என்டர்டெயினே பண்ணல ரம்யா. ஏன்னா பழி வாங்குறாங்களாம் சாண்ட்ராவை. சுத்தமாக எந்த என்டர்டெயின்மெண்ட்டுமே பண்ணல, அதனால் வந்து ஒரு பாயிண்ட் கூட நாங்கள் தர்றதில்ல, 0 நாங்கள் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு வந்து அவங்க சொன்னதுலேருந்து தான் அவங்க செம்ம காண்டாயிட்டாங்க. ஏன் ஈவன் கனிக்கும் உள்ளே இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் சண்டை வந்துருக்கு. நான் இல்லைலாம் சொல்ல, சாண்ட்ராவுக்கும் கனிக்கும் வந்து சண்டை வந்திருக்கு. அதே போல் கனிக்கும் பார்வதிக்கும் வந்து அவங்க டீமுக்குள்ளரே வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க காலையில். ஓகேங்களா, அது வேறு விஷயம். ஆனால் கனியே வந்து இவங்களோட ஒத்திட்டு ஒரு விஷயத்தில் நிற்கிறாங்க அப்படின்னா, அதாவது என்னது, ரவக்கஞ்சி வந்து காசி ஊற்றிடலாம் அவங்களுக்கு, நாளைக்கு முழுக்க அதுதான் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஏன் அப்படி யோசிக்கிறாங்க? ஏன்னா உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை வந்து அவங்க வந்து பெருசாக வந்து நிராகரிக்கிறாங்க. அதனால் வந்து கனியக்காவே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் யோசிக்கிறாங்க. இப்போ காலையிலேருந்து கனியக்காவுக்கு எத்தனை பேர் ஃபயர் விட்டுருப்பீங்க? கனியக்கா தான் அப்படி யோசிக்கிறாங்க. ஆமாம், நம்மளுடைய உழைப்பை அவங்க மதிக்கலை, அவங்க வந்து நம்மளுக்கு வந்து சரியான ஒரு விஷயத்தை வந்து கொடுக்கல அப்படிங்கிறத யோசித்து தான் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா கூட வந்து நிற்கிறாங்க. அதுதான் உண்மை. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரியல் பிரச்சனை. ஸோ இப்படி தான் வந்து நடந்துகிட்ருக்கு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சாம்பார் டீமும் ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் வந்துருக்காங்களே, அவங்க 2 பேருக்கும் ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இதனால் அடுத்து யாருக்கு பாயிண்ட் வந்து போக போகுது அப்படிங்கிறதா பெரிய விஷயமா வந்துருக்கு. ஆனால் சாம்பார் ஸ்குவாட் வந்து முடிவு பண்ணிட்டாங்க, எப்படி பார்த்தாலையும் இவங்க பாயிண்ட் தர போகிறதில்ல, நம்மளோட ஆட்டத்தை நம்ம ஆடுவோம், என்ன கரெக்டு தானே அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடிட்டுருக்காங்க. ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சாம்பார் ஸ்குவாட் தாங்க நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஓகே, ஆரம்பத்தில் நீங்கள் வந்து ரெகுலராக நம்மளோட வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, ஏன்னா அவங்கள பேகின்லாம் கூட வந்து பேசியிருக்கேன். ஆனால் அவங்களுடைய உழைப்பை வந்து மதிக்காத போது கண்டிப்பாக
இவங்களை வந்து நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண மாட்டேன். இவங்களை சப்போர்ட் பண்ணுறோமோ இல்லையோ அப்படிங்கிறது அடுத்த கட்டம். ஆனால் இந்த 2 டீமை நான் வந்து நிஜமாகவே சப்போர்ட் பண்ண மாட்டேன். அதுதான் மக்களே நடந்தது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை செஞ்சீங்கன்னா until then bye from உதய். நன்றி, வணக்கம்.